السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. عن أمامة رضي الله عنه قال نبينا صلى الله عليه وسلم من أحب لله وأبغض لله وأعطى لله ومنع لله فقد استقبل الإيمان. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாவது, அன் உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற ஹதீஸ், எவர் ஒருவர் அல்லாஹ்விற்காக பிரியப்படுகிறாரோ, மேலும் அல்லாஹ்விற்காக கோவப்படுகிறாரோ, மேலும் அல்லாஹ்விற்காக குடிக்கிறாரோ, மேலும் அல்லாஹ்விற்காக தடுக்கிறாரோ, அவர்களுடைய ஈமான் பரிபூர்ணம் அடைந்து விட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஒருவர் இருக்கிறார், அவர் யார் தன்னுடைய பிரியம் யாருக்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். ஒருவர் மீது நாம் கோபப்பட வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய கோபம் அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூலுக்காக கோபப்பட்டால் அவர்களுடைய ஈமான் பரிபூரணம் அடைந்து விட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாவது உமாமா ரலியல்லாஹு அன்ஹு வென்றார்கள். ஆகையால் நம்மளுடைய கோபமாக இருக்கட்டும், நம்மளுடைய பிரியமாக இருக்கட்டும், நாம் சதக்கா கொடுத்தாலும் சரி, நாம் ஒரு விஷயத்தை தடுத்தாலும் சரி, அதனை நம் அல்லாஹ்விற்காக கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.